خير. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை நாங்கள் ஒரு அந்த டிஸ்கஷன் செஷனாக அமைச்சுக் கொள்றேன் எல்லாம் என்ற வகையில் ஆரம்பமாக நான் ஏற்கனவே நாங்கள் படித்து கொண்டு வந்ததை ஒரு 15 மினிட்ஸுக்கு மாதிரி ஒரு சமரைஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நாங்கள் அதை டிஸ்கஷனாக கொண்டு போனால் நல்லா நினைக்கிறோம். ஏற்கனவே படிச்சுக்கிறோம் வீடியோவில் கேட்டு கேட்டு. அப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிடு, நீங்கள் வேற எங்கே சரி வாசித்தது கேட்டதுகளை ஷேர் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் 15 மினிட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். அல்லது தெரியாத விஷயங்கள் இருக்கிறது எங்களுக்கு, அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கலாம், அதை ஷேர் பண்ணலாம். பர்சனலாக சில சூறாக்கள் சில ஆயத்துக்கள் உங்கள்கிட்ட கூட தாக்கம் செலுத்தினா அதையும் ஷேர் பண்ணிக்கொள்வேன். இப்படி நான் ஒரு ஓப்பன் டிஸ்கஷனாக இதை அமைச்சு கொள்றேன் நல்லம்னு நினைக்கிறேன். ரைட், நான் நேரடியாக அந்த இதுக்குள்ள போறதுக்கும் போது அதாவது அல்லாஹ்க்கு நாங்கள் சுக்குர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், கலாமுல்லாவை அல்லாஹ்வுடைய அந்த பேச்சுக்கான உரிய மரியாதையை நாங்கள் இந்த ரமலான்ல கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறோம் என்ற வகையில் அல்லாஹ் தாலா எங்களை எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும். முதலாவது விளங்குறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்பது ஒரு அடையாளம் தான். நாங்கள் இதில் ஜாயிண்ட் ஆகி டைம் ஒதுக்கி பேசி கலந்துரையாடி எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில நாங்கள் இதை முன்னுரிமைப்படுத்துகிறோம் என்றால் அதோட கருத்து நாங்கள் அல்லாஹ்வுடைய கலாம பேச்ச மெசேஜை விளங்குறதுக்கு நாங்கள் முன்னுக்கு ஆகிறோம். அந்த வகையில எங்களோட அந்த மனோநிலைக்கு அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அருளை கிஃப்டை தரணும் என்ற அந்த பிரார்த்தனையோட இதை ஏற்பாடு செஞ்ச குரு பிஎம்எஸ் உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். கலந்து கொண்ட எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் தாலா எங்களுடைய இந்த செயல்களை ஏற்றுக்கொள்ளணும் என்ற அந்த பிரார்த்தனையோட நான் சமரிக்கு வரேன். ரைட், ஏற்கனவே அரஃபாத் சார், டாக்டர் அரஃபாத் சூரத்துல் ஹுஜராத் முதலாவது ஆயத்திலிருந்து 8வது ஆயத்து வரை காட்டி அவரு விளங்கப்படுத்தினாரு. நாங்கள் லாஸ்ட் சண்டே அவரோட ஒரு லைவ் செஷனுக்கு போனோம். அப்ப அதுல உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நாங்க எப்படி மெச்சூர்டாக நடக்கணும், எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி நடக்கணும், குறிப்பாக அந்த கன்செப்டை பார்த்தோம். அதோட அந்த கருத்தை பேசின்னு வந்ததோட இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு அந்த அந்த கருத்தையும் பேசி நீங்க ஒரு செய்தியை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற அந்த கருத்தையும் பேசி ஊர்ஜிதப்படுத்தி அது உண்மைத்தன்மை விளைய கொள்ளும் பேசி அத சின்னத்துக்கு பிறகு சூறாட 9வது வசனமும் 10வது வசனத்தை நாங்க பார்த்தா விளங்கு, 2 முஸ்லீம்கள் மோமீன்களுக்குள்ளால் எல்லாம் 2 குழுக்களுக்கு மத்தியிலான போராட்டம், முரண்பாடு, சர்ச்சை, பிளவு, இதை பத்தி பேசுது. என்ன தொடர்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அவரை ரெஸ்பெக்ட் பண்றது, அல்லாஹ்வை ரெஸ்பெக்ட் பண்றது, அல்லாஹ்வுடைய லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி என்று பேசிட்டு லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும், உங்களுடைய வயசுல வசத்தவானம் இதெல்லாம் பேசிட்டு ஒரு ஃபாசிக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்தா செய்தியை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அந்த பகுதிக்கும் 2 குழுக்கள் முரண்பட்டு கொள்ற அடிச்சு கொள்ற ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று. சமூகங்களுக்கு மத்தியில முஸ்லீம்களுக்குள்ளான குழுக்களுக்கு மத்தியில பிரச்சனை வாரத்துக்கு மெயின் ரீசன் ஒன்று செய்திகள் ஊர்ஜிதப்படுத்தப்படாம, அல்லது ஒரு குழு இன்னொரு குழு ஒழுங்கா விலகி கொள்ளலாம், அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள பிரச்சனை, மிஸ்இன்ஃபர்மேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள பிரச்சனை தான் மெயின் ரீசன். மோமீன்களுக்கு மத்திய வைன் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன இக்தத்தலு, மோமீன்கள் 2 குழுக்களுக்கு மத்தியில போராட்டங்கள் உருவாகினால், ஒரு சாரார் இன்னொரு சாராரை கொலை செய்யும் அளவுக்கு போனால், அதுக்கு மெயின் ரீசன் அதுக்கு மேலுக்குள்ள வசனம் இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபை ஃபதபையனு. அப்ப ஒரு குழு இன்னொரு குழுவை, ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை, ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்தை, ஒரு ஆர்கனைசேஷன் இன்னொரு ஆர்கனைசேஷன், இது எங்களுக்குள்ளுக்கே எங்க முஸ்லீம் சமூகத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கு போற நிலையில்
அப்ப நான் இந்த வீடியோலையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க பெரும்பாலும் குறிப்பாக எங்களோட ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டியில பார்க்கையிலும் முஸ்லீம் அல்லாதவர்களோடு நாங்க உரையாட போறதுக்கெல்லாம் ரெடி. எந்த அளவுக்குன்னா இஃப்தார் வைக்கிறோம் எப்படின்னா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஃப்தார் வைக்கிறோம் கூப்பிட்டு. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி எங்கட குரூப்புக்குள்ளுக்கு இஃப்தார் உண்டு. ஸ்ரீலங்கா நாங்க இயக்கங்கள் தப்லீக் ஜமாத், தௌஹீத் ஜமாத், சூஃபி தரீக்காக்கள், திரும்ப ஜமாத் இஸ்லாமி, இப்படி இயக்கங்கள் நிறுவனங்கள் எத்தனையோ அமைப்புகள் இன்னும் எங்களுக்கு இடையில நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரதுக்கு ஒருத்தர் விளங்கி கொள்றதுக்கு அப்படியான இஃப்தார்களோ அல்ல டிஸ்கஷன்கள் ரவுண்ட் டேபிள்ல உட்கார்றது எல்லாம் ஒரு ஒரு குறைஞ்சிட்டு எங்களோட போக்கஸ் மாறி அங்க குறிப்பாக 2009க்கு பிறகு அந்த முஸ்லீம்களை நோக்கி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக சில நடவடிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நேரம் எங்களோட டைரக்ஷன் மாறிச்சு. எப்படி என்றால் நாங்க இப்ப போக்கஸ் பண்ணோம் முஸ்லீம் அல்லாதவர்களை எங்களோட சேர்த்துக்கொள்றது, அவர்கள்ட்ட நல்ல அபிப்பிராயம் எடுத்துக்கொள்றது, அவர்களோட சேரணும், அது பிரச்சனை அல்ல. அவர்களோட கலந்துரையாடணும், டிஸ்கஸ் பண்ணணும், அவங்களோட சேர்ந்து வாழணும், இன்டெகிரேஷன் ஆக முக்கியம். அது பிழை அல்ல. நான் சொல்ல வர விஷயம் நாங்க அதே விட அல்ல அதை விட கூட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இன்னொரு பகுதி ஒன்று என்னன்னா எங்களுக்குள்ள இன்டர்னல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, இன்டர்னல் ரிஃபார்ம் ஒன்று. எங்களை முஸ்லீம் சொசைட்டிக்குள்ள ஒரு ஒத்துமை என்ன நீங்க பாருங்க 9வது 10வது வசனம் மெயினாக போக்கஸ் பண்ணும் முஸ்லீம்களுக்குள்ளால பிரச்சனை வந்தால் 3வது 4வது 5வது குரூப் சமாதான நடவடிக்கையில் ஈடுபடும். சமாதான நடவடிக்கையில ஈடுபடுற குரூப் எப்படி ஈடுபடையலும்? சும்மா ஈடுபடையல. ஒரு நாள் 2 குரூப்பை பத்தி நல்ல நாலேஜ் ஒன்று, 2 இயக்கங்களுக்கு இடையில பிரச்சனை ஒன்று வந்து என்றால் எங்களோட வரலாற்றை நான் கொஞ்சம் எடுத்து பாருங்க. லாஸ்ட் 2 டிகேட்ஸ் எடுத்து பார்த்தா எங்களுக்கு விளங்கு ஸ்ரீலங்கால குறிப்பாக முஸ்லீம் சொசைட்டிகள்ல இயக்கங்களுக்கு மத்தியில பிரச்சனை வந்து. ஆனால் துரதிஷ்டவசமான கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்னென்றால் அடுத்த இயக்கங்கள் 3வது 4வது இயக்கங்கள் அமைப்புகள் நிறுவனங்கள் அதை கண்ணும் காணாமல் இருந்தது மிகப்பெரிய கவலையான ஒரு விஷயம். நாங்க எப்படி அல் குர்ஆன் அகீமு ஸலாத் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததோ, தொழுகையை நிலைநாட்டுங்கள், அதே அளவு அதே வெயிட்டத்தான் அல் குர்ஆன் சுன்னா கொடுக்குது முஸ்லீம் சொசைட்டிக்குள்ளால் இருக்கின்ற ஒற்றுமை. இந்த வசனம் அப்படியேதான் பாதிக்கும். சமாதானத்தை ஏற்படுத்தி வையுங்கள். சமாதான நடவடிக்கை எந்த அளவு வலியுறுத்துகின்றால் 2 கூட்டத்துல ஒரு கூட்டம் அத்துமீறிச்சிருந்தால் அத்துமீறக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக காத்திலுள்ள இங்க போராடுங்க. யாரு? வெளியில் உள்ள கூட்டம். அப்ப எங்களுக்கு அந்த நிலைக்கு நாங்க இன்னும் போகல. ஸ்ரீலங்கா முஸ்லீம் சொசைட்டி அல்லது இங்க யூகேல இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆர்கனைசேஷன் நாங்க அந்த லெவலுக்கு போகல. அது ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் கேஸ் உண்டு. எங்களுக்கு இடையில இன்னும் முரண்பாடுகள், சர்ச்சைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் எல்லாம் நீக்கி எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இப்போக்கு நாங்க அந்த ஒத்துமையை கொண்டு வரதுக்கான நாங்க முஃமின்கள் என்ற அந்த ஐடென்டிட்டிய நாங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க வேண்டி இருக்கு. அந்த உணர்வு இருக்குது எல்லாருக்கும். அதுக்கான மெக்கானிசம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டி அந்த முஸ்லீம் முஃமின் என்ற அந்த ஒரு பெருமையாக பார்க்க வேண்டிய ஒரு ஐடென்டிட்டியை நாங்க கட்டி எழுப்ப வேண்டி. உதாரணமாக நாங்க இப்ப நான் நேற்று மூணாவது பார்த்து நியூஸ் பார்த்து கொண்டிருக்கிறேன். ரோயல் காலேஜ் சென்ட் தோமஸ் 2 ரக்பி கிரிக்கெட் மேட்ச் போகும். அப்ப அதுக்கு பெரிய குரூப் எல்லாம் போயிட்டு அது ஒரு செலிப்ரேஷனா கொண்டாடுறாங்க. அந்த ஸ்கூலு அட்டாச் ஆகிக்கிறது. நாங்க பார்ப்போம் மாடி ஸ்கூலுக்கு அட்டாச் ஆகிக்கிறது அல்லது ஒரு ஒரு பார்ட்டியில நாங்க சேர்ந்து கொண்டு அதுக்கு வேலை செய்யறத, அது பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகிக்கணும், வேற வேற இது ஆகிக்கலும். அப்ப அதுல நாங்க சேர்ந்து வேலை செய்யறத நாங்க ஒரு பெருமையாக நாங்க பார்க்கிறோம். இப்ப நான் அந்த வீடியோலையும் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச எங்களோட ஊர்ல ஒரு ஆள் அது பெருமையா சொல்லுவாரு. அவர் படிச்ச ஸ்கூல்ட அந்த ஸ்டிக்கரை அவரோட வேன்ல பின்னுக்கு ஒட்டிக்கிறாரு. அப்ப அவருக்கு அது ஒரு பெருமை. அந்த ஸ்கூல்ல படிச்சு அவர் கிராஜுவேட் ஆகி. இப்ப இதே மாதிரி
அந்த எங்களோட ஐடென்டிட்டிய, எங்களோட அடையாளம், நாங்க மீன்கள் எந்த அடையாளம், அதை நாங்க பெருமையா பார்க்கக்கூடிய, அதை எந்த கட்டத்திலையும் விட்டு கொடுக்க கூடாத ஒரு அடையாளம். அதை நாங்க பெருமையா பார்ப்போம். நான் இப்ப சும்மா யோசிச்சு கொண்டிருக்கிறேன். நாங்க எங்களுக்கு ஸ்ரீலங்கா மாதிரி நாடுகள் நாங்க முஸ்லீம்கள் என்று ரோட்ல போற நேரம், ஒரு பப்ளிக் ஸ்பேர் லீக்கிற நேரம், நாங்க முஸ்லீம்கள் என்று எங்களை பார்த்தா விளங்குற மாதிரி ஒரு ஐடென்டிட்டியால மீன் தான் நல்லது. இப்போ உதாரணமாக நான் ரோட்ல ஸ்ரீலங்கால இறங்கி போறேன், எப்படி போவேன்? அப்ப தொப்பி நார்மலா இல்லாம சாதாரணமாக ஷேர்ட் ட்ரௌசரோட போவேன். அப்ப நான் பார்த்தா சிலாக்களுக்கு விளங்க நான் முஸ்லீம். ஆனா இருந்தா நல்ல, நான் ஒரு மீன் ஒரு முஸ்லீம் விளங்குற ஐடென்டிட்டி ஒன்று இருந்தா நல்ல, என்னால் பெருமைப்படும் என்ன முஸ்லீமா பார்க்கிறான். அப்ப இந்த சூறா முழுக்க முழுக்க என்ன சொல்ல வருது என்றால், இந்த ஐடென்டிட்டி சொல்ல வருது. முஸ்லீம்கள் என்ற ஒற்றுமையை ஈக்கணும், அவங்களுக்கு எல்லாம் நல்ல அட்டாச்மெண்ட் ஒன்று ஈக்கணும், அவங்களுக்கு எல்லாம் பிளவுகள் சில நேரம் வரலாம், வந்தாலும் 3ஆம் 4ஆம் தரப்பு உடனே வரணும். என்னது? அஸ்லிஹு பைன அகவைக்கும், அவனோட 2 சகோதரருக்கு மத்தியில நீங்க சமாதானத்தை செய்து வைக்கிறதுக்கு வரும். அந்த கருத்தை தான் டெஸ்டுக்கு விளங்கப்படுது. நீ அன்றைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம் போன கிளாஸ்ல. ஹுஜுராத் என்று சொல்லும் அதை ஒரு தப்சீராசிரியர், எனக்கு எந்த தப்சீராசிரியர் ஞாபகம் இல்லை, அவரை எப்படி விளங்கப்படுத்துறார் என்றால், அறைகள் 2 மாதிரி இருக்கு. ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அந்த அந்த அறை, அவரோட வீட்டுல பல அறைகள் இருக்கு, ஹுஜுராத். அப்ப எங்கடையும் இன்றைக்கு வீட்டுல பல அறைகள், நிறைய ரூம்ஸ்கள், 4-5 ரூம்ஸோ 3-4 ரூம்ஸ் இப்படி ரூம்ஸ்கள் இருக்கு. இது ஒரு விஷயம். அப்படி இல்லாட்டி அபார்ட்மெண்ட்ஸ், இப்ப நான் கிளம்புல எல்லாம் பார்ப்போம், பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப இது அபார்ட்மெண்ட் நம்பர் 1 2 3 4 5 இப்படி மேலுக்கு மேலே போகும். இதுல ஒரு ஊடு உண்டாலும் அல்லது பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும், ஒரு ரூம் குழம்பினாலும் முழு அபார்ட்மெண்ட் குழம்பு. நாங்க ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல இருக்கக்கூடிய ஆள் ட்ரக் அடிக்டடாக மாறினால், அல்லது அவர் அடுத்தால டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அமைப்புல நடந்து கொண்டால், ரேடியோல பாட்டை போட்டு சவுண்டா போட்டு வைக்க, இப்ப நடக்கும் முழு ஊடே குழம்பு. அல்லது அந்த ரூம்ல இருந்து இருக்கக்கூடியவர் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிறார், என்ன நடக்கும்? முழு ஊடே குழம்பி போகும். அந்த அந்த ஹுஜுராத், ஒரு ஹுஜுரால் உள்ள குழப்பம் முழு ஹுஜுராத்துக்கும் பரவும். அல்லது சாதாரண ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர் ஒரு பெரிய பிழை ஒன்று விட்டுறார், அவர் கேஸ் ஆன் பண்ணிட்டு போயிட்டார் மறந்து, என்ன நடக்கும்? வெடிச்சு முழு அபார்ட்மெண்ட்டும் பெரிய ஒரு ஒரு மோசமான நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்பு. அப்ப இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். முஸ்லீம் சொசைட்டில ஒரு சாரார் சமூகத்தை குழப்பினால் முழு சொசைட்டியுமே குழம்பி போகும். ஒரு ரூம் எப்படி முழு ஊட்டையும் குழப்புதோ, அதே மாதிரி ஒரு அமைப்பு அல்லது ஒரு நிறுவனம், 2 நிறுவனம் சேர்ந்து குழப்பினால் முழு சொசைட்டியும் நாசமா போறது வாய்ப்பு. எனவே ஒட்டுமொத்த சொசைட்டியின் பொறுப்பு என்னென்றால், எங்களுக்குள்ளால அந்த பொண்டை கிரியேட் பண்றது, பிரச்சனை வார நேரம் அதை தணிக்கிறது, அதை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர, ரவுண்ட் டேபிள் உட்கார வைக்கிறது, இது எல்லாத்தையும் பொறுப்பு. அந்த கருத்தை அல்லாஹ் தஆலா இங்கே ஃபர்ஸ்ட் 2 வசனத்துல விளங்கப்படுத்துறார். அதுக்கு அடுத்த வசனங்கள் நீங்க பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோக்கள் நாளைக்கு வரும். சூஉல்லாஹ்னை பத்தி பேசுறேன். ஒருத்தர பிழையாக நினைக்கவார், துருவி துருவி பார்க்கவார், வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி தேடவார் அடுத்த சகோதரன் குறைகளை, வலா யக்தப் பஅதுகும் பஅதா, நீங்க புறம் பேசவாங்க. இங்கால மெசேஜ் எடுத்துன்னு போயிட்டு, இவர செய்தி எடுத்துன்னு போயிட்டு இன்னொருத்தட்ட பேசவாங்க, புறம் பேசவாங்க. அவர் வெறுக்கக்கூடிய விஷயத்த நீங்க பேசவானும் இன்னொரு ஆள்கிட்ட. ஏன் அப்படி பேசினா, அப்படி அல்லாஹ் தஆலா கடுமையா சொல்றான்னால், அது சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த பொண்டை உடைக்கக்கூடிய விஷயம். நான் ஏ என்ற நபர்கிட்ட செய்தி எடுத்துன்னு கொண்டு போயிட்டு பி என்ற நபர்கிட்ட சென்றென்றால் என்ன நடக்கும்? ஏக்கும் பிக்கும் இடையில முரண்பாடு தோன்றும். அதே நேரம் ஏயும் என்ன வெறுப்பாரு, பியும் என்ன வெறுப்பாரு என்ற இவர் தான் செய்தியை கடத்துறார். இப்ப பாருங்க, அந்த 3 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, நல்ல உணர்வு, நல்ல புரிந்துணர்வு இல்லாமல். எனவே இந்த
பொண்டை உடைக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் தாலா கடுமையா தண்டிக்கும். எந்த அளவுக்குண்டா அல்லாஹ் தாலா சொல்றான், யுஹிப்பு அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன். இந்த புறம் பேசுறது, அடுத்த ஆளை பத்தி மோசமா நினைக்கிறது, அடுத்த அந்த விஷயங்களை துருவி துருவி தேடுறது, எந்த அளவு பாரதூரமான பாவம்டால், என்னுடைய சகோதரன் மரணித்த கட்டத்தில் மையத்தாக இருக்கின்ற நிலையிலே, இந்த சுந்தூக்கிலே மையத்தாக இருக்கின்ற நிலையிலே அவருடைய இறைச்சி துண்டை வெட்டி நான் சாப்பிடுவது போன்றது. அல்லாஹு தாலா சில கரிஃப்து போகும், நீங்க சுவராக அதை விரும்ப மாட்டி வெறுப்பீர்கள். அவ பாரு, இந்த இறைச்சி துண்டை தின்றதும் கிட்டத்தட்ட அல்லாஹு தாலா சமப்படுத்துகிறான். நான் என் அடுத்த மனிதனுடைய ஒரு குறையை அம்பலப்படுத்து, அதை இன்னொரு ஆள்கிட்ட பேசுறது. நம்ம முஸ்லீம் சொசைட்டில நாங்க எங்களுக்குள்ளுக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் தான், நான் இன்னொரு ஆளோட பழகுற நேரம் தான் மேக்சிமம் ஆக்களை பத்தி நல்ல நிலைக்கு நல்ல மனப்பதிவு எடுக்க பார்ப்போம். அவங்களோட குறைகளை நான் மனசு, சில எனக்கு அநியாயம் செஞ்சிப்பாரு, சின்ன சின்ன அநியாயங்கள் நடக்கத்தான் செய்யும் மனுஷனாக பழகுற நேரம். அதை நான் மறந்து அது என் உள்ளத்தை தூய்மைப்படுத்திடும், கழுவி விடணும். கழுவி விட்டால் அதுல பிரயோசனம் அடைகிற நான் தான். அதை நான் வச்சு கொண்டிருக்கிற நேரம், இந்த ஏன நபர்ற குறைகளை நான் வச்சு கொண்டு என்ன நடக்குது, ஏன மனசு தான் இன்னும் பாரமாகும். அப்ப அதை நான் எடுத்துட்டேன்னால், சூரத்து ஷரஹ்ல அல்லாஹ் தஆலா சொல்ற மாதிரி, அலம் நஷ்ரஹ் லக சதுரக், உள்ளம் வந்து அப்படியே சரியான சாஃப்டா மாறும், பாரங்கள் ஈக்காது. நான் லேசா மூவ் ஆகி கொண்டு இருப்பேன் என் லைஃப்ல. அப்படி இல்லாட்டி ஒரு ஆள் இதை எடுத்துக்கொண்டு மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு அதை துருவி துருவி ஆராய்ஞ்சு கொண்டு பார்த்து கொண்டு, அப்ப நான் என்னன்னா ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகினா எனக்கு மூவ் ஆகிறே கஷ்டமா மாறும். ஏன்னா இது இன்ஷால்லா நாங்க நாளைக்குள்ள வீடியோஸ்கள்ல நாங்க இன்ஷால்லா அதை அப்லோட் பண்ணுவோம், அதையும் கேட்டுக்கொள்வோம். நான் இப்ப எல்லாருக்கும் இதை ஓப்பன் பண்றேன், இந்த டிஸ்கஷன். இதை நீங்க உங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம், டவுட்கள் இருந்தா கேட்கலும், உங்களோட மேலதிகமான விளக்கங்கள் என்ன செய்திருந்தாலும் நீங்க அதை எட் பண்ணலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஷேக். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம், இல்லாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒருத்தர் கிளாஷ் ஆகாமல் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இல்லை வாய்ஸ் ஒர்க் பண்ணது இல்லைண்டா சேட்டில் போட்டாலும் ஓகே. இப்போ எங்களுக்கு அந்த அதை பார்த்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ், ப்ரைவேட் சேட்லேயோ இல்லாட்டி இதுலேயோ இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய இது இதோட கண்டினியூஷன் அடுத்த வீக்கெல்லாம் வர இருக்குது. இன்னும் நிறைய அந்த கம்யூனிகேஷன் சம்பந்தமான குரூப் இல்லை. எஸ், ஓகே. நீங்க பேசினாதான் நல்ல, அப்ப அந்த டிஸ்கஷன் எப்படி இருக்கும், அது கேளுங்க, பயப்பட தேவையில்லை. அன்மியூட் பண்ணேலுமே அன்மியூட் பண்ணேலுதா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் அஸ்ஸலாம் டாக்டர். எனக்கு நான் போன கிழமை கேட்க பார்த்த இது ஒன்று தான், ஓவரால் சூறாவை பற்றி ஒரு இது உண்டு. இப்போ நிறைய ஒவ்வொரு ஆயாக்களுக்கும் மாறி பேக்ரவுண்ட் இது ஒன்று இருக்குதானே, என்ன சபபுன்னு சொல்றது. இப்போ நிறைய வசனங்களுக்கு தனித்தனியாக விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அப்படின்னா இந்த சூறா வந்து ஒரு ஒரு பல கட்டங்களில் அட்லீஸ்ட் சில மாதங்களுக்கு கூடாக இதை இறக்கப்பட்டிருக்க சான்ஸ் இருக்குது. அப்படியே எடுக்கிறேன் நான். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆயத்துக்கு ஒரு 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 சபபு நுசூல் சொல்லப்பட்டுச்சு, ஒரு சாப்பிட சம்பவம் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த ரசூல்லாட வார்த்தையை விட அந்த சவுண்டை பார்க்க உயர்த்தி பேச வானம்ன்றதுக்கு ஒரு இது ஒன்று சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதை உடனே சஹாபாக்கள் எடுத்து நடந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆயத்து வந்துச்சுன்ற மாதிரி ஒரு கருத்தும் சொல்லப்பட்டுச்சு. அப்படின்னா இந்த சூறா இப்போ நான் ஸ்டார்ட்ல சொல்லப்பட்டுச்சு 108வது சூறாண்டு. இப்போ இப்படி ஒவ்வொரு சம்பவங்களுக்கு அடிப்படையாக வச்சு பார்க்குற நேரம்
அப்ப இந்த ஒரு சூறா வந்து ஒரு சின்ன சூறாவா இருந்தாலும் கூட ஒரு ஒரு பெரிய கெப் வச்சு ஒவ்வொரு ஆயத்தா இறக்கப்பட்ட சூறா அப்படியா விளக்கம் கொண்டு வரும்? இல்ல, இது எப்படின்றால் முதலாவது நீங்க கேட்ட கேள்வியில ஒரு பல விஷயங்கள் இருக்குது. அதுல ஒன்று ஒரு சூறா இறங்குற நேரம் ஒன்று ஒரே தடவையில இறங்கவும் மேலும், அல்லது 2-3 நிகழ்வுகளை மையமாக வச்சு ஒரே தடவையில இறங்கவும் மேலும், அல்லது 2-3 நிகழ்வுகளை மையமாக வச்சு ஒரு பகுதி இறங்கும், இன்னொரு பகுதி வேறொரு கட்டத்துல இறங்கவும் மேலும். இது பல ஒவ்வொரு சூறாக்களும் ஒவ்வொரு மாதிரி. சூரத்து ஹுஜராத்தை பொறுத்த வரையில நீண்ட காலம் எடுக்க பிற்பட்ட காலத்துல இறங்கிச்சு மதீனால பிற்பட்ட காலத்துல. அதே நேரம் நீண்ட கெப்பினூடாக இறக்கப்படவும் இல்லை. இந்த சில சூறாக்கள் என்னென்றால் உதாரணமாக மதீனால ஆரம்ப கட்டத்துல இறங்க தொடங்கி அத கடைசி பகுதியெல்லாம் இறங்கிக்கும், அல்லது ஒரு பகுதி இறங்கிக்கும் மதீனால கடைசி காலத்துல. அப்ப நீண்ட காலம் ஒண்டி. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்னா அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் படிப்பிச்சு ஓதி காட்டி வைப்பாரு, இது எந்த இடத்துல பிக்ஸ் பண்ண படணும். ஆனா சூரத்து ஹுஜராத்தை பொறுத்த வரையில 2-3 நிகழ்வுகள் சபபு நுசுகளுக்கு லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஏற்கனவே அந்த ஆரம்ப பகுதி, திரும்ப வைன் ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு என்ற அந்த பகுதி, அல்ல சூரத்து இந்த சூறாட கடைசி பகுதி ஒன்று வருது, காலத்தில் ஆமன்னா குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா என்ற அந்த பகுதி. அதுக்கு ஒரு சபபு நுசுல் ஒண்டி, ஒரு பின்னணி ஒண்டி. அப்ப காட்டரபிகள் வந்து பேசுற இது ஒண்டி, அது இன்ஷால்லா நீங்க படிப்பீங்க. அப்ப இந்த சூறா என்ன நடந்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில பல நிகழ்வுகளும் நடக்குது. அப்ப அந்த ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் ஏற்ற மாதிரி இறங்கி கொண்டி, ஆனால் நீண்ட காலம் எடுக்கல. இந்த சூறா முழுக்க இறங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளுக்கு மாதிரி இந்த முழு சூறாவும் இறக்கப்பட்டுட்டு, ஆனா வேற வேற கட்டங்கள்ல வந்து, அதான் வித்தியாசம். அதே நேரம் அந்த எல்லா வசனங்களுக்கும் சபபு நுசுல் ஈக்காது, அஸ்பாப் அந்த பின்னணி ஒன்று ஈக்கவும் மாட்டார். கேட்டிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடைய கருப்பொருள் அடிப்படையிலான குர்ஆன் விளக்கவரை வாசித்து வருகிறேன். அதன் அடிப்படையில் கேட்கிறேன், இந்த குர்ஆனை முழுதாக கருப்பொருள் அடிப்படையில் சுருக்கமாக விளக்கப்படுத்த முடியுமா? விளக்கப்படுத்தவும் ஷேக். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் ஏற்கனவே அந்த ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணதுதான் சூரத்து ஜுஸ் அம்மைய மையமா வச்சு. ஜுஸ் அம்மைய நான் எப்படி இருந்தேன்றால் ஒவ்வொரு சூறாவையும் அதோட மைய கருத்தை ஃபோக்கஸ் பண்ணி முழு சூறாவையும் விளங்குறேன். அப்ப நான் அதுக்கான அந்த மெத்தடாலஜியை விளங்கப்படுத்திட்டு அப்ப அவங்களுக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு ஒரு வெரி இஃபெக்டிவான ஒரு மெத்தட். அதே நேரம் நாங்க அந்த சூறாவோட ஒரு டயலகுக்கு போற மாதிரி இருக்கும். முதலாவது ஒரு சூறா ஒன்று எடுத்தேன். நாங்கள் சூரத்து ஹுஜராத்தை எடுப்போமே. சூரத்து ஹுஜராத்தை எடுத்தால் ரைட், இதுல ஃபெஸ்டுக்குள்ள பகுதி நாங்க அந்த சூறா நாங்க 3 பேரும் பிரிச்சு கொண்டு அந்த அமைப்புல பிரிச்சது. ஒவ்வொரு பகுதியா தான் பிரிச்சோம். 1 தொடக்கம் 5 வரையான வசனம், 1லிருந்து 5 வரை வசனம். இது ஒரு விஷயத்த பேசு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ளுதல். 2வது பகுதி 6 தொடக்கம் 8 வரையான வசனங்கள். சமூகத்தில நாங்க செய்தியை பரப்புற நேரம் நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், அல்ல செய்திகளை நகர்த்துற நேரம் எப்படி நடந்து கொள்ளணும், 2வது பகுதி. 3வது பகுதி 8லிருந்து 11 வரையான வசனம், 8லிருந்து 13 வரையான வசனம். முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில ஒற்றுமையை கையாளுதலும் ஒற்றுமைக்கு சவாலாக அமைகின்ற சில விடயங்களும். கடைசி பகுதி காலத்தில் அகராபு என்று தொடங்குற அந்த வசனம் 14 தொடக்கம் 18 வரையான வசனம். இப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் இப்ப இங்க விளங்கப்படுத்த போகல, நான் சுருக்கமா எல்லாம் சொல்லிட்டு போறேன். நீ கவனமாக பார்க்கணும். 1லிருந்து 5 வரையான வசனங்கள் அது எதை
அதுக்கு டாபிக் கொண்டு போட பாருங்க ஏழுங்க. நான் அப்படிதான் இப்ப சமரைஸ் பண்ணுவோம் தானே, ஸ்கூல்லயும் படிப்பிப்பாங்க. அந்த ஒரு 2 பக்கத்தை அதுக்கு ஒரு டாபிக் கொண்டு போட சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல நீங்க அந்த IELTS எக்ஸாம் எழுதினா விளங்கும். அது பெரிய பேராகிராஃப் ஒன்றிக்கு பேராகிராஃபுக்கு சரி அக்யூரேட்டான டாபிக் என்னன்னு கேட்பான். அதே மாதிரி முதலாவது 5 வசனத்துக்கு அக்யூரேட்டான டாபிக் என்ன, அந்த அதுல போக்கஸ் பண்ணப்பட்ட டாபிக் என்ன, அதான் நீ யோசிப்பாரு. அடுத்த பகுதிக்கு எப்படி டாபிக் கொண்டு போடு, அதுக்கு அடுத்த 3வது பகுதிக்கு என்ன டாபிக் கொண்டு போடு, 4வது பகுதிக்கு என்ன டாபிக். இப்ப 4 பகுதிக்கு டாபிக் கொண்டு வந்து சரியா. இதெல்லாம் பிராக்டிஸ், குர்ஆனோட அந்த பிராக்டிஸ் பண்றதுதான் இது. அடுத்த ஸ்டெப் என்னென்றால் இந்த 4 பகுதிக்கும் மான டாபிக்க கனெக்ட் பண்ண பாரு. ஃபர்ஸ்ட் டாபிக்கும் செகண்ட் டாபிக்கும் என்ன தொடர்பு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்ணியப்படுத்துறதுக்கு செய்தியை நகர்த்துதல், அதுக்கு என்ன தொடர்பு. 3வது முஸ்லீம் சமூகத்தின் ஒற்றுமை என்ன என்ன தொடர்பு. 4வது முஃமின் என்ற அந்த வரைவிலக்கணம் என்ன தொடர்பு. இப்ப இது 4 டாபிக்களுக்கு இடையில நீங்க அழகான ஒரு கனெக்ஷன் ஒன்று உங்களுக்கு உருவாக்கியிருந்தால், இந்த 4 டாபிக்களுக்கு இடையில அழகான கனெக்ஷன் உருவாக்கியிருந்தால், உருவாக்கினதுக்கு பிறகு ஒரு டாபிக் கொண்டு வரும். அதுதான் சூராவுடைய நான் சொல்லுவோம் மெஹ்வரு சூரான்னு சொல்லுவோம், மைய கருத்து. அதுதான் தீம், சூராட தீம். அது இது ஒரு இஜ்திஹாத் தானே, இது ஒரு இஜ்திஹாத். எல்லாரும் ஒரு கருத்துக்கு வரணும் இல்லை, வித்தியாசமான இஜ்திஹாதுக்கு வரையும். அப்ப அதுல தஃப்சீர் ஆசிரியர்கள் நிறைய பேர் வித்தியாசமா எழுதி, உதாரணமாக ஷஹீத் சையது குத்துப் அவரோட ஃபீதிலால இந்த மெத்தடை பின்பற்றிக்கிறாரு. தாஹிர் இப்னு ஆஷூர் ஒவ்வொரு சூறாடைய மைய கருத்தை கொண்டு வருவாரு, இதுதான் மைய கருத்து. அப்படியே தஃப்சீர் ஆசிரியர் இது ஒரு இஜ்திஹாதுக்கு உட்பட்ட விஷயம். இது எங்களுக்கும் பிராக்டிஸ் பண்ண ஏழுமான ஒரு விஷயம். அப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒவ்வொரு பகுதியா உடைச்சி. இப்ப நாங்க அடுத்த உடைச்சி காட்டணும். இப்ப ஒவ்வொரு டொபிக்கலை போட்டு அந்த டொபிக்கலுக்கு இடையில ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்க பாருங்க. ஏன்னா அல் குர்ஆன் ஜாசிர் ரவுதா அழகா விளங்கப்படுத்துறாரு. ப்ரொஃபசர் ஜாசிர் ரவுதா அல் குர்ஆன் ஒவ்வொரு ஆயத்தும் இன்னொரு ஆயத்தோட தொடர்புபடும். அல்லாஹ் அப்படித்தான் வச்சுக்கிறான். ஒவ்வொரு ஆயத்தும் இன்னொரு ஆயத்தோட தொடர்புபடும், ஒவ்வொரு பகுதியும் இன்னொரு பகுதியோட தொடர்புபடும். பகுதி சொல்ற விளங்குது, நான் இப்ப சொன்னேன் 4 உடைச்சேனே, அதே மாதிரி ஒவ்வொரு சூறாவும் இன்னொரு சூறாவோட தொடர்புபடும். சரியா. அது எல்லாத்துலயும் இந்த கனெக்ஷன் சமரி தான் சூரத்துல் ஃபாத்திஹா, உம்முல் கிதாப். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பிறகு நீங்க எந்த சூறா ஓதினாலும் அதுல ஒரு கனெக்ஷன் உண்டு. என்ன தொழுகை நாங்க சூரத்து ஃபாத்திஹா ஓதி எதையும் ஓதி எதை ஓதினாலும் சூரத்து ஃபாத்திஹாவுக்கான ஒரு விளக்கமா தான் நாங்க ஓதுற பின்னுக்கு ஓதுற சூறா. சரியா, ரைட். இது ஒரு பிராக்டிஸ், நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது ஒரு ஒர்க். ஏழு நாள் டைம் ஒன்று எடுத்து கொஞ்சம் அமைதியாக நிதானமாக குர்ஆனை நீங்க அப்படியே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி ஒரு நோட் புக் கொண்ட வச்சு எழுதி பாருங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அருமையான ஒரு விளக்கம் உண்டு. புதுவிதமான ஒரு விளக்கம் சூரா ஃபாத்திஹாக்கு. மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லாரும். அவர் கிடைச்சிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு விளக்கம். இன்ஷா அல்லாஹ் வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா டைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி அன்மியூட் பண்ணி கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். இப்ப ஷேக் அவங்க சொன்ன மாதிரி இந்த அதாவது ப்ளூரலிசம் சொல்லி ஒன்று ஆரம்பத்துல கதைச்சிங்க. அந்த விஷயத்த அல்லாஹ் தாலாவும் விரும்புகிறான்னு சொல்லியும் சொன்னீங்க. அதன் அடிப்படையில தான் அந்த ஒவ்வொரு இயக்கங்கள் நிறுவனங்களுக்கு இடையில தொடர்புகள் உண்டு பண்ண வேணும் என்ற மாதிரியும் கதைச்சிங்க. எந்த கேள்வி என்னன்னு சொன்னா, அந்த இயக்கங்கள்னு சொல்ற நேரம் நீங்க இப்ப அதை மென்ஷன் பண்ணினீங்க. எங்களோட முஸ்லிம் சமூகத்துக்குள்ள பல இயக்கங்கள் இருந்து கொண்டு வருகின்றது. அதுல கருத்து வேறுபாடுகள் சில குரூப் உதாரணமா சொல்றேன்னு சொன்னா நிறைய இருக்குதுல, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா எங்களுக்குள்ள பொதுமக்கள் எங்களுக்குள்ள பெரிய சிக்கல் என்னன்னா, இப்ப உதாரணமா இப்ப நோன்பு காலத்துக்கு எடுத்தோம்னு சொன்னா
தராவி வந்து ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுல தான் தொழுவது, 8 ரக்காத்துக்கள் தான் தொழுதுன்னு சொல்லி. ஆனா இப்ப முழு எல்லா சிலோன்ல எல்லா பள்ளிவாசல்களையும் 22 அப்படின்னு தொழுது கொண்டு போறாங்க. அதே மாதிரி தஸ்பீ தொழுகை ஒன்று சொல்லி ஒன்று இல்லை என்று சில ஒரு குரூப் சொல்றது. ஆனா பள்ளி வாசல் எடுத்துக்கொண்டு சொன்னா 27ஆம் இரவுக்கு பெரும்பாலான பள்ளி வாசல்கள்ல தஸ்பீ தொழுகை தொழுவிக்கிறாங்க. இப்படி உதாரணத்துக்கு நான் சொன்னது. அதே மாதிரி இஸ்ராக் தொழுகைன்னு சொல்லி காலையில தொழுகை அது வந்து துஹாவுக்குரிய தொழுகைன்னு தான் சொல்லப்படுது. அதுல வந்து அந்த 2 ரக்காத்தும் தொழுகிறதால உம்ரா செய்யக்கூடிய நன்மை ஒன்று கிடைக்கிறேன்னு சொல்லி சிலர் ஏற்றுக்கொள்றாங்க, சிலர் ஏற்றுக்கொள்றதில்லை. இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கிற நேரம் எங்களுக்கு அந்த அறிவு இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கின்றபடியால் நிறைய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம். நாங்க இதுகளெல்லாம் விட்டால் எங்களுக்கு நாங்க மிஸ் பண்றோமா, நன்மைகளை மிஸ் பண்றோமா, இல்லாட்டி நாங்க செய்தா அதையும் சிலர் வந்து உறுத்தி சொல்லுவாங்க செய்யறது வந்து பிதுஅத்துன்னு. அது வந்து நரகத்துக்கும் கொண்டு போகலாம்னு பயம் காட்டப்படுது. பயம்ன்றதால உண்மையா இருக்கலாம், எங்களுக்கு அது சந்தேகம். அப்படியான பெரிய ஒரு சிக்கல் எங்களுக்கு. அப்ப இந்த இடத்துல அந்த இயக்கங்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைன்னு சொல்ற அதையும் அல்லாஹ் தஆலா அந்த ப்ளூரலிசம் என்று சொல்ற அந்த கான்செப்டோட மத்தியில அல்லாஹ் தஆலா அங்க கதைக்கிறேன்னு சொன்னா, இப்ப இந்த சிக்கல்களை எப்படி டீல் பண்றது? இதுகள் எங்களுக்குள்ள பெரிய ஒரு சிக்கல். அல்லாஹ் தஆலா அப்படி அழுத்தி சொல்லி இருந்தும் நடைமுறையில் இப்ப ஸ்ரீலங்காவில பொதுவா இது இருந்து கொண்டு வருது. எங்களுக்கு திக்குமுக்கு எது சரி எது பிள்ளை, எதை செய்வோம் எதை செய்ய வேணாம்ன்றது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஸ்ரீலங்கால பேசப்படக்கூடிய இப்ப நீங்க சொன்ன இந்த பிரச்சனைகள் இருக்குது, இதுல மிக பெரும்பாலான பிரச்சனைகள் ஃபிக்ஹ் சார்ந்த பிரச்சனைகள், இஸ்லாமிய சட்டம் சார்ந்த பிரச்சனைகள். இதுக்கு நாங்க பார்த்தோம் தராவி 8 20 இப்படி எல்லாம் பிரச்சனை வந்து 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 அந்த ரூபங்கள் தான் கொஞ்சம் அங்கிட்டு மாறுதே தவிர அந்த ரூட் கோர்ஸ் எல்லாம் உண்டுதான். அது எல்லாம் என்னன்னா ஃபிக்ஹ் சார்ந்த பிரச்சனை, சட்டம் சார்ந்த பிரச்சனை. இது போன்ற பிரச்சனைகள் இல்ல நீங்க குர்ஆன்ல தேடினால் குர்ஆன்ல என்ன சரி பேசப்பட்டீங்கன்னு பார்த்தா ஒன்றுமே பேசப்பட்டில்லை. சில இடங்கள்ல புற சில ஒரு பிரச்சனையா வரும், பெரும்பாலும் புற பிரச்சனையா வார கிட்ட வார நேரம் புற சம்பந்தமா குர்ஆன் பேசிக்கான விஷயங்களை பேசு. ஆனால் அதுல டீட்டெயிலான விஷயம் குர்ஆன் பேசல. ஹதீஸ்களும் ஓரளவு வந்து அந்த ஹதீஸ்களை விளங்குறதுல அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. திரும்ப தஸ்பீஹ் தொழுகை, நீங்க சொன்ன தஸ்பீஹ் தொழுகை இது இன்றைக்குள்ள பிரச்சனை அல்ல. அன்றைக்கு இருந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஃபத்வாவே இருக்கிறது தஸ்பீஹ் தொழுகை. அப்ப என்ன கருத்து, அவரோட முரண்பட்டாக்கள் வீக்கி தாபியன்கள்ல கொஞ்சம் பேர் அவரோட முரண்பட்டு. அப்ப அண்டையிலிருந்து அது கருத்து முரண்பாடு என்பது இன்றைக்கு வர காரியம் வந்து கொண்டு இதை நிப்பாட்டிலுமா. உதாரணமாக புறப்பாக்குறீங்களே ஒரு சாரார் சொல்ற கருத்து கணிப்பீட்டுல இருக்கும். அவங்களோட ஆர்கியூமெண்ட் என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தது கண்ணால பாக்குறது மட்டும்தான் அவரோட இந்த வழிமுறையை வசீலாவை வழிமுறை ஊடகம். இன்றைக்கு டெக்னாலஜி எல்லாம் வந்து 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 எவ்வளவு நாங்க மாறி நாங்க புதிய டெக்னாலஜிக்கு மாறும். இன்னொரு சாரார் சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால பாருங்கன்னு சொன்னது வழிமுறை அல்ல, அது இபாதத். எது சரி, அது வழிமுறைன்னு பாக்குறதா இபாதத்னு பாக்குறதா? இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே வந்து சொல்லிடணும், இதைத்தான் நான் நாடினேன் சென்னாத்தான் கருத்து வேறுபாடு இல்லாமா. அப்படி இல்லாட்டி 2 கருத்து நீ. மூணாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களோட சொசைட்டியில் உள்ள இந்த அமைப்புகள் நிறுவனங்கள் எல்லாம் ஒரு ஆர்கனைசர் ஒரு ஒழுங்கு கொண்டு வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ற நிலைக்கு வரணும். நாங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இந்த முரண்பாடுகளை நாங்க எப்படி தணிக்கலாம், இது இந்த விவாத டோன்ல போகப்படாது. நீங்க விவாதிக்குவாங்க நான் விவாதிக்க வாரேன், நாங்க மேடையை போடுவோம், யாரு சரி நிறுவிவோம். விவாத டோன்ல வந்து என்ன நடக்கும், இவர் சொல்லுவாரு ஏண்டு வாரம் சொல்லுவாரு ஏண்ட கருத்து சரின்னு சொல்ற நிலைக்கே நாம் வருவேன். அவர் ராவெல்லாம் தூங்க மாட்டாரு. என்ன நிலை, நான் நாளை தோத்துடுவேனோ தெரியாது. பி வருவார் என்னன்னா நான் தோத்துடுவேனோ தெரியாது. இதை தோக்குறது வெற்றி அல்ல முக்கியம், கருத்து தெளிவு ஒன்று வந்து நாங்க எல்லாம் ஒத்துமையாக
ஒரு முடிவுக்கு வரணும். டிபேட் வந்து என்ன நடக்கும், ஒத்துமையோடு வருமாங்கின ஒரு நாளும் வராது. எனவே இதெல்லாம் லைவுக்கு கொண்டு வந்து அறிஞர்கள் லைவுக்கு கொண்டு வந்து பொதுமக்களையும் குழப்பி டிபேட்டாக வச்சு கொண்டு நீ ஏண்ட இதை கொண்டு வந்தா நான் 1 கோடி உனக்கு தருவேன், நீ இதை கொண்டு வந்தா நான் 2 கோடி தருவேன். இது மார்க்கம் என்ன, இது வியாபாரமா? இது மார்க்கம் சொல்றது இந்த ஒத்துமையாக நாங்க மோமினூன்கள் என்ற அந்த அடையாளத்தோட அல் குர்ஆன்ல சொல்லப்பட்ட சில அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக ரைட், இது பிரச்சனை. இப்ப நான் சொல்ல போற ஒரு பிரச்சனை, இதுல யாரும் கருத்து வேறுபடாத பிரச்சனை, சரியா? இதுல யாரும் கருத்து வேறுபட்டா செல்லுங்க பாப்போம். அப்படி ஒன்றும் இல்லை கருத்து வேறுபாடு. அடுத்த மோமீனை பத்தி மோசமா நினைக்கிறது சூஉல்லன், அடுத்த புறம் பேசுறது, தஜஸ்ஸுஸ் துருவி ஆராய்றது, இல்லைங்க கருத்து வேறுபாடிக்குதா? நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து இன்றைக்கு வர காட்டி அறிஞர்கள் மத்தியில கருத்து வேறுபாடிக்குதா? ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. என்ன கருத்து? அப்ப இது மார்க்கத்துல அடிப்படையான விஷயம், ஒரு தூண். புறம் பேசுறது ஹராம்னு சொல்றது, அடுத்த மனுஷனை பத்தி நல்லா மோசமா நினைக்கிறது ஹராம், பாவம், விதத்தோட மோசம். இது இஜ்மாவான கருத்து, யாரும் கருத்து வேறுபடாத கருத்து. இதுல நாங்க ஆக்களை ட்ரெயின் பண்றது, ஆக்களை நாங்க தர்பியா கொடுக்குற, தர்பியத்துல் குலூப், உள்ளத்தை ஒழுங்குபடுத்துறது, ஆன்மீக ரீதியா வளர்த்தெடுக்கிறது, கட்டி எழுப்புறது, அது எண்ட் ஆஃப் த டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி தக்வா ஹாஹுனா சொன்னாரே, உள்ளம் தான் பேஸ் இஸ்லாத்துல. இன்னமல் அமாலு பின்னியாத், நியத்தாக முக்கியம். வலிக்குல்லி இம்ரின் மா நவா. அப்ப நாங்க நியத்தை ஒழுங்குபடுத்துறது, அல்லாஹ்வோட அந்த இரக்கத்தை கூட்டுறது, எந்த நேரம் அல்லாஹ்வோட இந்த இறை நினைவை கொண்டு வாரது, காலையில மாலையில நாங்க துஆக்களை ஓதி அந்த இறை நினைவை எடுத்துக்கொள்றது. இப்ப இதுகளுக்கான வேலை திட்டங்கள் என்னன்னு பார்த்தால் நாங்க கவனம் குவிக்கிற வெரி ஸ்லோ ஆகிக்கும், அல்ல லெஸ் ஆகி எங்கிட்ட டைமிக்கு இந்த கருத்து வேறுபாடு. அதுல ஆரம்ப காலத்துல இன்றைக்கு வர காட்டி கருத்து வேறுபாடு வந்து பரவாயில்ல, பேசணும், டிஸ்கஷன் பண்ணலும் அழகா. எந்த கருத்து நான் சொல்லேன், நான் இந்த கருத்தில் இருக்கிறேன், அவர் சொல்லேன், ரைட் நான் இந்த கருத்தில் இருக்கிறேன், நான் இந்த கருத்துல வாரத்துக்கான பின்னணி இதுதான், நான் இந்த குர்ஆனை இப்படித்தான் பாக்குறேன், ஹதீஸை இப்படித்தான் பாக்குறேன், நீங்க இப்படித்தான் பாக்குறீங்க, நீங்க தான் பாக்குறீங்க, உடன்பாட்டுக்கு வரையிலுமான்னு பார்ப்போம். அப்படி இல்லையா, ரைட் நீங்க உங்களோட இதுல இருக்கீங்க, நான் என் இதுல இருக்கிறேன். அப்படி இல்லாம நாங்க அடிச்சு கொள்ளவும் தேவையில்லை, சமூகத்தை குழப்பவும் தேவையில்லை. இப்படி கருத்து வேறுபாடுகளால பெரிய அளவு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கவும் இல்லை. மார்க்கத்துல அடிப்படை அதல்ல. மார்க்கத்துல அடிப்படை குர்ஆன்ல சொல்லப்பட்ட அடிப்படைகள் இது. சூரத்து பையினா வாய்ச்சா தெளிவா விளங்கும். அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான். இதுதான் குத்துபும் கையுமான்னு சொல்றேன். இதுதான் அடிப்படையான சாப்டர்ஸ், இதுதான் முக்கியமான சாப்டர்ஸ். அப்ப இது எங்கட அந்த அவுலவியாத், முதன்மைப்படுத்த, பிரியோரிட்டைசேஷன், இதுல உள்ள சிக்கல் தான். நாங்க எதை முதன்மைப்படுத்தணும், ஏன்னா எங்கட முஸ்லீம் சொசைட்டியை நாங்க கொஞ்சம் ஒழுங்குபடுத்த வேண்டி இதுக்கு உலமாக்கள் பொறுப்பு. உலமாக்கள் தான் பொறுப்பு, மெயின் பொறுப்பு உலமாக்கள். நாங்க என்ன கையை நீட்டல இன்னொரு ஆளுக்கு, மார்க்கத்தை படிச்சாக்கத்தான் பொறுப்பு. அந்த வகையில நானும் மார்க்கத்தை படிச்சவன் என்ற வகையில நானும் உண்மையில பொறுப்பானவன். நான் அல்லாட்ட மறுமையில பதிவு சொல்லணும். அதுக்கான முயற்சிகள் தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்படி அல்லாஹ் தஆலா எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாரையும் பொருந்தி கொள்ளணும். எல்லாருமே சகோதரர்களே. எந்த இயக்கம்னாலும் சரி, அது தப்லீக் ஜமாத் அழைக்கலாம், தௌஹீத் ஜமாத் அழைக்கலாம், தரீக்காக்கள் அழைக்கலாம், சூஃபிக்கள் அழைக்கலாம், ஜமாத் இஸ்லாம் அழைக்கலாம். வித்தியாசமான மெத்தடாலஜியில் அவங்க டீக்கேடும், குர்ஆன சுன்னா விளங்குற வித்தியாசமான முறைமைகள் ஈக்கேடும். எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் எந்த சகோதரர்கள். என் சகோதரன் நான் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் சகோதரன் தான், அவனை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன். என் சகோதரன் என்ற அந்த நிலைப்பாட்டை நான் தான். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். 2-3 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது இதுல. ஒருத்தர் கேட்டிருக்கிறார் வந்து, அந்த சூரா அல்ஹம்து சூராவுடன் எல்லா வசனங்களுக்கும் தொடர்பு இருக்கும் என்று கூறினீர்கள், அந்த கீழ்கண்ட வசனத்தை எப்படி தொடர்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு சூரா அல் அனாம்ல இருந்து 143வது வசனத்தை
சுட்டி காட்டுற கால்நடைகளில் 8 வகைகள் உள்ளன. செம்மறியாட்டில் ஆண் பெண் இருவகை, வெள்ளாட்டில் ஆண் பெண் இருவகை, இரு ஆண் இனங்களையா அல்லது இரு பெண் இனங்களையா அல்லது இரு பெண் இனங்களுடைய கற்ப கோளறைகள் எதனை பொதித்து கொண்டிருக்கின்றனவோ அதனையா அவன் தடுத்து இருக்கிறான். நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் அறிவுடன் அதனை எனக்கு அறிவியுங்கள் என்று நபியை நீர் கேட்பீராக. 143. 143 6 143 அது எப்படி சூரா ஃபாத்தியாவோட தொடர்பாகுது என்று சொல்லிட்டு இதுல விளக்கத்தை நீங்க பிறகு குரூப்ல வைக்கிறதா இருந்தா கூட பிரச்சனை இல்லை சார். ஓகே, நான் அப்ப அந்த அத பார்த்து கொண்டிருக்கேன். ரைட், நான் ஓ, அப்ப அது அத நாங்க குரூப்ல இன்ஷால்லா வைங்க. அண்ணாம் 143. ரைட், ஓகே. அண்ணாம் 143 குரு ஷாட்லையும் இருக்கு. அடுத்தது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்சத் சாரா அன்மியூட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அஸ்ஸலாம். எனக்கு என்ன டவுட்னு சொன்னா, இப்போ அடுத்த தேர்ட் ஒரு பர்சனை வந்து பத்தி பேசுறது எந்த வகையிலையும் அது புறமாகத்தான் அமையும், நல்ல விஷயங்களை தவிர. அது தெளிவுதான். ஆனால் சார் சில பேர் இருக்கிறாங்க, சமூக அந்தஸ்து அவங்களோட அவங்க சமூகத்துல ஒரு நல்லவங்களா காட்டி அதை வச்சு அந்த அவங்களோட மேல ஈக்கிற அந்த நம்பிக்கைய அதெல்லாம் வச்சு சமூகத்தை மிஸ்யூஸ் பண்ற. சம்டைம்ஸ் உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஒரு ஆளா இருந்துன்னு சொன்னா அவங்க லேடிஸ் சைட்ல வந்து நிறைய வீக்னஸ் இருப்பாங்க. அதனால அவங்களோட அந்தஸ்து அதுங்களை வச்சு லேடிஸை மிஸ்யூஸ் பண்ற. ஆனா அது வெளியே வருதும் இல்லை. அதை சம்டைம்ஸ் அது வெளியே சொல்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். என்னன்னு சொன்னா, இவங்க சமூகத்துல ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு ஆள்தானே, எப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் நீக்குது. இப்படியும் சொல்ல மாட்டாங்க என்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் மீக்குது. இந்த அவங்களோட அந்தஸ்து இதெல்லாம் வச்சு யாரும் இப்படியும் சொல்ல மாட்டாங்க என்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் மீக்குது. ஆனால் இப்படியான ஆக்கள்கிட்ட இருந்து ஒரு குரூப்பை காப்பாற்ற வேண்டியும் மீக்குது. அப்ப அது ஒரு சரியான குழப்பமான ஒரு சிச்சுவேஷன். இவங்களை பத்தி வெளியே சொல்றதா அப்படி இல்லை, இப்படி இவங்களை காப்பாத்துறது மத்த ஒரு குரூப்பை அறியாமல் போய் மாட்டிக்கொள்ளாம அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்குது சார். அந்த இடத்துல வந்து இப்படி அப்ப நாங்க அவங்கள பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்றது அது புறமாக அமையுமா? அப்படி இது நீ சொன்ன முக்கியமான ஒரு பிரச்சனை தான். பல இடங்கள்ல நானும் பல இடங்கள்ல இப்படி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பெரிய பொசிஷன்கள்ல முக்கியமான செலிபிரிட்டிகளாக அல்ல பப்ளிக் ஃபிகராக இருக்கக்கூடிய ஆட்கள் அவர் பெரியதொரு பாவத்துல ஈடுபடுவாரு. அதனால பாதிக்கப்பட்ட பெரிய ஒரு கூட்டம் ஒண்டி இதான் நான் விலை கொண்டு சமரிதான். இப்படி இருக்கிற நேரம் நாங்க அமைதியாக்கப்படாதும், ஒரு நாளும் அமைதியாக்கப்படாது. ஏன்னா பாதிக்கப்படுறது ஏன்னா அவரோட தனிப்பட்ட பாவம் மட்டும் அல்லீங்கன்னு ஏன்னா சமூகமும் பாதிக்கப்படுது அல்லது நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்ப இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்து வைக்கலாம். முதலாவது குறிப்பிட்ட அந்த நபரோட அந்த பாவம் செய்கின்ற அந்த நபரோட தனிப்பட்ட ரீதியா பேசும். இப்படியான சில விஷயங்கள் எங்களுக்கு வந்திக்குது, நீங்க தவிர்ந்து கொள்ளும், இது கடுமையான பாவம், இதெல்லாம் அவரோட பேசும். அவர் அதை ஏற்றுக்கொண்டு தவிர்ந்து கொள்றார் என்று இருந்தால் அப்ப அதோட நிப்பாட்டிட்டு நாங்க ஒப்சர்வ் பண்ணணும், அவர் உண்மையில தவிர்ந்து கொள்றாரா என்று பார்க்கும். அப்படியும் இல்லாம அவர் சும்மா போய்க்கு எங்கள்கிட்ட சொல்லிட்டு அவர் திரும்ப அந்த பாவத்துல ஈடுபடுறாரு என்ற அமைப்பில் இருந்தால் நாங்க அடுத்த ஸ்டெப்பு போவோம். அடுத்த ஸ்டெப் போற நேரம் தவிர்க்க முடியாம அவருடைய குறை அம்பலப்படுத்தப்படும், அவருடைய குறை வெளியில கொண்டு வரப்படும். அதுக்கான உண்மையான நியாயமான சாட்சிகள் இருந்தால் அந்த உண்மையான குற்றம் சமூகத்துக்கு கொண்டு வரப்படும். அது பாவம் இல்லை, ஏன்னால் அவர் இந்த தனிப்பட்ட பாவத்துக்காக நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தை பலிக்கடாவாக மாற்ற முடியாது. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு அநியாயம் நடக்குது, எங்க ஆபீஸ்ல பெரிய ஒரு அநியாயம் ஒன்று நடக்குது. அப்ப அது மாதிரி இடங்கள்ல நாங்க அல்லது ஸ்கூல்ல ஒரு அநியாயம் நடக்குது, அல்லது நாங்க பிரதேச சபாலேயோ அல்லது வேற வேற இடங்கள்ல இப்படி ஒரு அநியாயம், ஒரு பப்ளிக் இடம் ஒன்றுல ஒரு அநியாயம் ஒன்று நடந்த அந்த இடங்கள்ல நாங்க இந்த அநியாயத்தை தட்டி கேட்போம். இப்ப இந்த இடத்துல நாங்க அந்த ஒட்டுமொத்த சமூகத்திடையும் அல்லது அடுத்த பொதுமக்களோட சொத்து
முக்கியமா ஒரு ஆளோட மானம் முக்கியமான வார நேரம் பொதுமக்களோட பணம் அந்த சொத்து தான் முக்கியமா மாறும். அதால பாதிக்கப்பட்ட பெரிய ஒரு கூட்டம் ஒன்று மாறும். அப்ப தனிப்பட்டால் பாதிக்கப்பட்ட நல்லமா, சமூகம் பாதிக்கப்பட்ட நல்லமா வந்தால் சமூகம் பாதிக்கப்படுறது ஒரு நாளும் விட்டு கொடுக்கப்படக்கூடாது. தனிப்பட்டால் தான் பாதிக்கப்பட உண்மை. இங்கே நாங்க கவனமாக ஒரு கேஸ் பை கேஸ் தான் அணுக வேண்டி வரும். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஷேக். அடுத்தது இன்னும் ஒரு கொஸ்டின் படிக்கிறாங்க வந்து ஷியா சுன்னி கலவை சூஃபி சூஃபி சலஃபி கலவை என்ற பதங்கள் சமீபமாக ஒரு கட்டுரையில் வாசித்த ஞாபகம். இது சாத்தியமா, இல்லை பிரிந்து நின்றே மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுதல் தான் சாத்தியமா? நான் என்ன கேட்ட நான் சொல்லுவேன், பிரிஞ்சு நின்று அடுத்தாக்கா ரெஸ்பெக்ட் பண்ணினா ஓகே, அது போதும். என்றால் உதாரணமாக ஷியா சுன்னி இது விடுதலை சூஃபி சலஃபி இது எடுத்தா ரெண்டும் வித்தியாசமான மெத்தடாலஜியை கையாளக்கூடிய ரெண்டு அமைப்புகள். அப்ப ஒரு நாளும் அவங்க அந்த தங்களுடைய மெத்தடாலஜியை விட்டுட்டு ஒரு நாளும் சேர போறல். சூஃபி என்பது அவங்கள்ட்ட வித்தியாசமான மெத்தடாலஜி ஒன்று, சலஃபி என்பது அவங்கள்ட்ட வித்தியாசமான மெத்தடாலஜி ஒன்று. அதுலயும் அவங்களுக்குள்ளுக்கும் பல பிரிவுகள் குழுக்கள். அப்ப ஒரு நாளும் அவங்களோட மெத்தடாலஜியை விட்டுட்டு ஒரு நாளும் அப்படிதான். இப்ப நான் குர்ஆனை இப்படித்தான் விளங்குறேன் என்று இருந்தால் அதை ஒரு நாள் விட்டுட்டு இங்க இன்னொரு மாதிரி விளங்க போக மாட்டேன் ஒரு நாள். எனவே நான் இப்படித்தான் விளங்குறேன், இதை நான் சரியாக கருதுறேன், நீங்க அப்படி விளங்குறீங்க, அதை நீங்க சரியாக கருதுறீங்க, அதை நான் பிழையாக கருதினாலும் நீங்க உங்களுக்கு அது சரியாக படுகுது. அல்லாஹ் தஆலா எங்களை ரெண்டு பேரையும் அங்கீகரிக்கணும். அப்ப அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. அவருடைய வார்த்தைகள் சுகான டீப். அவர் சொன்னாரு, கவனமா கேட்கும், அழகான வார்த்தை, ரஇ ஸவாபு, என்ற கருத்து, என்ற ஃபத்வா, என்ற கருத்து, என்ற ஃபிக்ஹ், என்ற மெத்தடாலஜி சரி, எனக்கு சரி, யஹ்தமிலுல் ஹதஅ, அது பிழையா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ரஅயு கைரி, அடுத்தாக்கட்ட கருத்து, அடுத்த இமாம்களோட, அடுத்த ஹனஃபி மதுஹப்களோட, மாலிகி மதுஹப்களோட, ஹம்பலி மதுஹப்களோட கருத்துகள் ஹதஉன், என்ன பொறுத்தவரையில பிழை, யஹ்தமிலு ஸவாப, அது சரியா இருப்பதற்கான பாசிபிலிட்டி, சாத்தியப்பாடு, இடம்பாடி. பிரச்சனை முடிஞ்சு. இதுதான் விஷயம். ரஇ ஸவாபுன், எல்லாரும் இந்த படம் ஏண்ட கருத்து மட்டும்தான் சரி செல்லுதான் பிரச்சனை. யாருக்கு செல்லும் உண்டு? அல்லாஹ்வுக்கு செல்லலாம் என்றால் அவன் கருத்துகள், அவன் கலாம்ல பிழை கொண்டு வராது. ரெண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அறிவிக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரசூலாக அறிவிக்கக்கூடிய விஷயம் அது செல்லேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வஹியா வந்தது, அல்ல நான் இதை சொல்றேன், இது பிழை இல்லை, என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திருத்தல், அப்ப பிழை இல்லை. ஈவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனாக செஞ்ச சில விஷயங்கள் பிழை ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்த புதுசு, மதீனாக்கு ஹிஜ்ரத் வந்த காலம், இன்னும் 8 minutes நான் அதுக்கெல்லாம் முடிச்சுட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்த காலம், வந்த நேரம் இப்ப கொஞ்சம் சஹாபாக்களோட முஹாஜிர்களோட சுத்தி கொண்டிருக்கிறாரு, அங்க பார்த்து கொண்டு போறாரு, மதீனா என்ன நடப்புங்கெல்லாம் பார்க்கிறாரு. பார்க்கிற நேரம் அன்சாரிகள் 2-3 பேர் ஈச்ச மரத்துல மகரந்த சேர்க்கை செஞ்சு கொண்டிருக்கிறான். இந்த ஆண்டை இதை எடுத்து பெண்ட இதுல போட்டு மகரந்த சேர்க்கை செஞ்சு கொண்டிருக்கிறான் ஈச்ச மரத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றீங்க? அப்ப இவங்க சொன்னாங்க, நாங்க இப்படிதான் மகரந்த சேர்க்கை செய்யறோம், இப்ப எங்க சீசன் வருகுதானே, அப்ப நல்லா விளைச்சல் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, இதெல்லாம் தேவையில்ல, விட்டுடுங்கன்னு சொன்னாரு. இப்ப ரைட், சீசன் வந்தாச்சு. சீசன் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வாரம், அன்சாரிகள் வாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்களே, நீ சொன்னீங்க மகரந்த சேர்க்கை செய்ய தேவையில்லைன்னு, பார்த்து இந்த முறை விளைச்சல் போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, இது நான் சென்னது மார்க்கமாக செல்லல்ல, நான் சும்மா மனுஷனாக சென்னேன், நான் ஒரு மனிதன் என்ற வகையில சென்னேன். அன்தும் அஅலமு பி உமூரி துன்யாக்கும் சொன்னார் கடைசி. சஹீஹ் புகாரில வர ஹதீஸ், அன்தும் அஅலமு பி உமூரி துன்யாக்கும், உங்களோட உலக விஷயத்துல என்னை விட தெரிஞ்சாக்க நீங்க தானே அப்பா.
நீங்க சொல்லிக்கோ ரசூலை இதை செஞ்சாதான் நல்ல விளைச்சல் வரும் சொல்லினா நான் ஓகே சொல்லி பாருங்க. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் என்ற வகையில கீழே விட்டார். உஹத் போராட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்த சொன்னாரு. அப்ப இன்னொரு சஹாபி சொன்னாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடம் பொருத்தம் இல்லை, இதை விட அந்த இடம் தான் பொருத்தம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஓடை ஒன்று ஓடிக்கொண்டீங்க, அவைகளுக்கு நீர் தேவைப்பட்டால் அந்த இடத்துக்கு நீரை குயிக்க எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ ரைட், நாங்க இடத்த மாத்துவோம் வரும். அப்ப பிழை வராத கேரண்டி பண்ணப்பட்ட இடம் எது என்றால் ஒன்று அல்லாஹு தாலாவுடைய கலாம் ஐக்கோனும் அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஹியா, அந்த நபி என்ற வகையில ரசூல் என்ற வகையில அறிவிக்கக்கூடிய விஷயங்களை. அப்படி இல்லாட்டி அது கீழுக்கு வந்த யாராக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் கைரு மஅசூம், பிழைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்ட மனிதர்கள் அல்ல. எல்லா மனிதர்களும் பிழைகளுக்கு உட்படக்கூடியவர்கள். நவீன காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா இமாம்களும், எல்லா அறிஞர்களும், எல்லா இயக்கங்களும், எல்லா அமைப்புகளும் பிழை விடக்கூடிய சாத்தியப்பாடுகள், நியாயங்கள் இருக்கு. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். யாராவது கேட்டுக்கிறாங்க, மே ஐ நோ அபவுட் யுவர் பப்ளிஷ்ட் புக், மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் அம்மா ஜுசு. அது ஸ்ரீலங்கால இப்ப இருக்கிறதோ தெரியா, நான் முடிஞ்சோ தெரியா, ஈக்குவல் சான்ஸ் ஒன்று இருக்குது. நான் என்னோட குரூப்ல போட்டுடுவா, அந்த எடுக்கேடு போடுறேன். அப்ப தேவையான நாட்கள் அதை பார்த்து. ஜுசு அம்மைக்கு ஒவ்வொரு சூறாவுக்கும் அந்த தீமை வச்சுக்கொண்டு அந்த சூறாவை விளங்கப்படுத்துகிறேன். பிரயோசனமாய்க்கு இன்ஷா அல்லாஹ் நான் அதை அப்டேட்டை தரேன் குரூப்ல. ஓகே சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு கொஸ்டின் உண்டு. இந்த 10 வயசுக்கு உள்ள பிள்ளைகள்கிட்ட திருத்தப்பட வேண்டிய விஷயங்களை பேசி அதுவும் புறமா அவதூறா அப்படி மாறுமா? அதாவது நீங்க கேட்கிற அவரோட பிள்ளைகளையா? அவங்களோட ஃபேமிலியில இல்ல, இது உதாரணமாக இதன் நோக்கமும் முக்கியம். நாங்க ஒரு ஆள்கிட்ட குறைய பேசுறதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சைக்காலஜி, நோக்கம், நியத், அது முக்கியம். நான் இந்தியாவில இருந்து செய்தி எடுத்துக்கொண்டு அங்கால கொடுக்குறேன் எண்ணத்துக்கின்றால் நல்ல நோக்கத்துல. உதாரணம் ஆயிடுங்களே, ஏ என்ற நபர்ட பிரச்சனை ஒன்று விளங்குது எனக்கு. இப்ப ரைட், நான் அவர்கிட்ட பேசி ஹேண்டில் பண்ற எனக்கு கஷ்டம், அதுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு இல்லை. நான் என்ன செய்யறேன்னா, என்னை விட தகுதியான ஒரு ஆள்கிட்ட பேசி இப்படித்தான் பாருங்க, இப்படி ஒரு பிரச்சனை வந்து இருக்குது, இவருக்கு நான் கைட் பண்ணணும், இவரை ஒழுங்குபடுத்தணும், இந்த பிரச்சனையை நாங்க தீர்த்து வைக்கணும். இப்ப நல்ல நோக்கத்துல பேசுறது இருக்குது, அது நல்ல பேசணும். அப்ப ஆனா பார்த்துக்கொள்ளணும், அந்த ஆள் ஒழுங்கான ஆளா ஈக்கும், பொருத்தமான ஆளா ஈக்கும். அவர் இந்த மத பெருசாக்கிடப்படாது. அப்ப அவர்கிட்ட பேசி 2 பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம என்ன நோக்கமே என்னென்றால் இவரை மட்டம் தட்டுறது, கீழே காக்குறது, அவருடைய பெருமதியை இல்லாமக்குறது, இப்படி இருந்தா சிக்கல். சிலாக்களுக்கு இந்த புறம் பேசுறது ஒரு இயல்பான இதாவே மாறிட்டு இங்கே நாங்கள் எடுத்துட்டு போயிட்டு சுருக்கமா லாஸ்ட்டுக்கு மட்டுமே சொல்லி நாளைக்கு டைம் சரி நான் முடிச்சு கொள்றேன். இன்ஷால்லா என் வீடியோ நாளைக்கு அதுலயும் வரும். அபூ லஹபுடைய மனைவி ஒரு ஆள் அப்பதே சாரி, அவங்க கேட்டுக்கொள்ளதான் மற்றவங்க கேட்டாங்க. குயிக்காக கேட்டுக்கொண்டாங்கன்னா நல்லா இன்ஷால்லா. முதிக்கு முதல் முனீராவோ யாரோ சொல்லி வந்து இருந்துச்சு. இல்லை போல. முஃபீஸான்னு வந்துருந்துச்சு. நிற்கிறீங்கண்டா கேளுங்க இன்ஷால்லா, இல்லாட்டி செக் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அது மிஸ்டேக். லாஸ்டா இதை சொல்லிட்டு நான் முடிச்சு கொள்றேன். அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் எனக்கு தெரியும். வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் என்ற அந்த சூறால அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, சூரத்து மஸத்ல. அதுக்கு இன்னொரு கிராத் வண்டிக்கு ஹம்மாலத்துல் ஹதப் ஒரு கிராத் வண்டிக்கு, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிராத்தே. அப்ப ஹம்மாலத்துல் ஹதப் என்று ஓதினால் அது எப்படி கருத்து வரும் என்றால், இந்த உலகத்துல ஈக்கிற நேரம்
விறகுகளை சுமந்து கொண்டிருந்த அபூலஹபுடைய மனைவியும் நரகில் நுழைந்தாள். இதை விலகப்படுத்தினேன், தப்சீராசியை விலகப்படுத்துவாங்க. என்னன்னா, அபூலஹபுடைய மனைவி நல்ல பணக்கார கொம்பு. அவ ஒரு நாளும் விறகுகளை சுமந்து கொண்டு இக்கல. அப்ப அல்லாஹ் என்ன நாட வாரான் என்னன்னா, அவன் சொல்லுவாங்க என்னன்னா, விறகுகளை சுமக்கிறதுக்கு அல்லாஹு தாலா ஒரு சிலேடையாக பயன்படுத்தி. எதுக்கு பயன்படுத்தினான்டால், விறகுகளை சுமக்கிறத புறம்பேசத்துக்கு பயன்படுத்தி. இங்காலின் செய்தி எடுத்து அங்கால கொடுக்குற செய்தி புறம்பேசுற செய்தி. ஏன்னா விறகுகளை சுமக்குன்னு நாங்க பார்க்கலாம். இந்த விறகுல நல்லா பத்தக்கூடிய விறகு இருக்குதுன்னு அதை கலெக்ட் பண்ணி அதை விட்டு போய் பத்த வைப்போம். நல்லா பத்து அங்கால இருந்து எடுக்கிற, இங்கால இருந்து எடுக்கிற, இங்கால இருந்து எடுக்கிற, இங்கால இருந்து எடுக்கிற. அப்ப அபூலஹபுடைய மனைவி என்ன செஞ்சான்னால், ஏண்ட நபர்ட்டின்னு ஒரு செய்தி ஒன்று எடுக்குது. கொஞ்சம் கழிச்சு கொண்டு இருக்கிறேன், கழிச்சு கொண்டு சரியா பாயிண்ட் எடுக்கிறது தெரியுமா? ஃபித்னாவை கிளப்புற போயிட்டு கொண்டிருக்குமே, அந்த பாயிண்ட்டை மட்டுமே எடுத்துன்னு வந்து இங்கால ஊதி விட்டு, இங்காலின்னு ஒரு செய்தி ஒன்று எடுக்கிற, நல்லா பத்தக்கூடிய ஒரு விறகு ஒன்று எடுக்கிற, பாயிண்ட் ஒன்று எடுக்கிற, எடுத்து இங்கால ஊதி விட்டு என்ன நடக்குது? இவன் பத்தி கொண்டே எரியுது. அபூலஹபுடைய மனைவி வெரி டேஞ்சரஸ் உமன். என்ன நடந்தது? சொசைட்டிக்குள்ளால பத்த வைக்கிறதே வேலை. அப்ப இது கவனமாயிக்கணும். இது எங்கட இயல்பா மாறிடப்படாது. எங்கட சொசைட்டில ஒரு ஆக மோசமான பண்பு. ஆனா எங்கட சமூகத்தை இயல்பான விஷயமே, கடுமையான பாவம் இது. அல்லாஹ் தஆலா அபூலஹபுடைய மனைவி நரகம் நுழையறதுக்கான காரணம் என்ன சொல்லிக்கிறா? ஹம்மாலத்துல் ஹத்தப், புறம் பேசுறது. நாங்க எங்கட சமூகமா வாழ்ற நேரம் ஒரு ஆளு கால் பண்ணி பேசுறேன், ஓ அப்படித்தான் பாரு, அவன் அப்படி செஞ்சுட்டு அல்லது அவள் இப்படி செஞ்சுட்ட பேசிக்கொண்டிருக்குது. வச்சுட்டு அங்கால கோல் எடுக்கிறேன், பாருடி இவள் இப்படி சென்ன இப்ப பேசி அந்த போய் தொண்டை புடிச்சு கொண்டு இங்கால அடிச்சு விட்டுரு. இங்கால இப்ப என்ன நடக்குது? இங்கால உள்ளது இங்கால போகுது மோசமாக, இங்கால உள்ள இங்கால மோசமாகுது. அவங்க ரெண்டு இருக்கும் இடையில பத்துது. ஹம்மாலத்துல் ஹத்தப், விறகு பத்த தொடங்கும். இது கடைசியில முடியும் எப்படின்னா, ஒட்டுமொத்த சொசைட்டி பிளவு பண்றதுக்கும் உடஞ்சி போறதுக்கும், அந்த மஹப்பத் இல்லாம ஆகிறதுக்கும், ஒருத்தருக்கு இடையில் உள்ள அந்த மஹப்பத், முஃமினூன்கள் என்ற அந்த ஐடென்டிட்டி, இரக்கம், அன்பு, இறுக்கமான பிணைப்பு இல்லாம மெயின் ரீசன் ஒருத்தர் புறம் பேசி கொள்றாரு. செய்யவான அன்பை உருவாக்குறது, நாங்க அடுத்த உண்மையான இரக்கம், அன்பு ஆறது இஸ்லாத்துல அடிப்படையான ஒரு இபாதத். நானே கிஷோர் பிரதரை உண்மையாக விரும்புறது, நேசிக்கிறது, அவருடைய பிரச்சனையே என்ன பிரச்சனை மாதிரி பார்க்குறது, அவருடைய ஒரு கஷ்டமா வார நேரம் அவருக்கு ஆறுதலாக நான் சில வார்த்தைகள் செல்றது, அது இபாதத், அடிப்படையான பண்பு. அப்ப இதுகளைத்தான் நாங்க எங்களோட உள்ளங்களை ஒழுங்குபடுத்துறது, தர்பியாத் கொடுக்குறது, உள்ளத்தை பயிற்றுவிக்கிறது மிக முக்கியமான ஒரு மெசேஜ் என்பதை சூரத்து ஹுஜராத்தின் ஊடாக உறுதியா சொல்லி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஓகே, இதுல ஒரு சம்மரி ஒன்று போட்டிக்கிறாங்க சிஸ்டர் ஒரு ஆள் நினைக்கிறேன். சூரா ஹுஜராத் இஸ் அ கேரக்டர் பில்டிங் பர்சனல் லெவல் டு சொசைட்டி லெவல் என்று போட்டிக்கிறாங்க. அழகான சம்மரி உண்டது. எஸ் எஸ், அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஓகே, யாரு ருஷ்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க? இல்ல, ஓகே. நான் தான் சம்மரி போட்டேன். உண்மையிலே நான் அப்ரிசியேட் பண்றேன் நீங்க இப்படியான ப்ரோக்ராம் செய்யறது. இன்ஷா அல்லாஹ் எல்லா இடத்துக்கும் பரவணும். இப்படியான இந்த குர்ஆன் விளக்கங்கள் சரியான முறையில விளங்கப்படுத்துறது சரியான பிரயோசனம் வைக்குது. நான் ஃபேமிலிக்குள்ளேயும் ஷேர் பண்றேன், மாற்றங்களை காண்றேன். பர்சனல் லெவல்ல மாறினா தான் சமூகத்தை மாறிலும். நீங்க சொல்ற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ண பல வேணுமா? நாங்க அடுத்த சமூகத்தை ரெஸ்பெக்ட் பண்றதால தான் அந்த அவங்க ஒத்துமையாகுவாங்கன்றத நல்ல முறையில விளங்கப்படுத்தினீங்க எல்லா வசனங்களாலையும். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நீங்க சமரைஸ் பண்ணிக்கிறீங்க அழகாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். முக்கியமான எண்டையும் ஒரு ரிக்வெஸ்ட் உண்டு உஸ்தாத், அந்த ப்ளீஸ் பண்ணி இந்த இது உண்மையிலே மிச்சம் பிரயோசனமானது உண்டு. என்னன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆயா கதைக்கிற நேரம் எங்களுக்கும் அது வசதி. ஒரு நாளையில அதை பார்த்து நல்ல விளங்கி குர்ஆனோட கூடுதலாக தொடர்பு உண்டாக்குறதுக்கு வசதி. ஒரே நாள் ஒரு சூறாவை முடிக்கிறது மாதிரி இல்லாமல் இப்படி செய்யறது மிச்சம் பிரயோசனமா இருக்குது. உங்களுக்கு ஃபீட்பேக் வேணுமென்றபடியால சொல்றேன்.
மிச்சம் மிச்சம் பிரயோசனம் அழகா நடக்குது. இது எங்கட எந்த ஒரு ரிக்வஸ்ட்னு சொன்னா ப்ளீஸ் பண்ணி இதை நோம்பு காலத்துக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம கண்டினியூவா த்ரூ அவுட்டா ஒரு நாளைக்கு ஒரு 1000 இடத்துல தொடர்ந்து செய்து கொண்டு போகிறோம்னு சொன்னா எங்களுக்கு மிச்சம் பிரயோசனமா இருக்கும். குர்ஆன இன்னும் கூட நெருங்கலாம். எங்களுக்கு ஆசையா இருக்கு. குர்ஆன் இதெல்லாம் கதைச்சிருக்கிறானா அல்லாஹ் தஆலான்றது இப்பதான் தெரிய வருது. அதனால மிச்சம் ஆசையா இருக்கிறோம். எங்களோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் கண்டினியூவா கொண்டு போங்க, த்ரூ அவுட் கொண்டு போங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1000 மாதிரி உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் ப்ளீஸ் பண்ணி எங்களுக்கு தேவையா இருக்கிறது. மிச்சம் பிரயோசனமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன பண்ணா அதை செய்து தர பாருங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷால்லா இன்ஷால்லா. ஷேக் சொல்றீங்களா? சொல்லவா? ஓகே ஹைர், இன்ஷா அல்லாஹ் நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்றோம். ஜஸாக்குமுல்லா ஹைரன் டாக்டர். அந்த பேர் மறந்து போயிடுச்சு. உண்மையில முக்கியமா நிறைய பேர் போன முறையும் கேட்டாங்க, இப்படி செய்யுங்க, கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு. இதுக்கு பின்னால பெரிய ஒரு ஒர்க் லோடு நடக்குது. நீங்க துவா செஞ்சுக்கொள்ளணும். ஷேக் அவங்களோட பெருமதியான நேரங்கள் அவங்க சும்மா எடுத்தோன்னு போடவும் இல்லை. இவங்க 3 பேரும் 2 மந்த்ஸுக்கு முதல்ல இருந்தே இதுக்குரிய ப்ரிப்பரேஷன்களை செய்து இந்த வீடியோக்களை ப்ரிப்பேர் பண்ணி அந்த யார் யார் எந்தெந்த, அதாவது ஓவர்லேப் பண்ணிக்கொள்ளாம அந்த கருத்துக்களை சரியான முறையில் கொண்டு வந்து கொடுக்கணுமென்ட்டு பெரிய ஒரு ஒர்க் கொண்டு பண்ணி தான் இது கொண்டு வந்திருக்கிறாங்க, சம்மரைஸ் பண்ணி. அதெல்லாம் எங்களுக்கு இந்த ரத்தின சுருக்கம்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு இடத்துல தேவையான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு அழகா அந்த ஒருத்தர் ஓவர்லேப் பண்ணிக்கொள்ளாம. ஸோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவங்க எல்லாருக்குமே கிருபை செய்யணும். இந்த வீடியோ எடிட் பண்ணி கொள்றவர் அவரும் நோம்புக்குள்ள ஒவ்வொரு வீடியோக்களாக அவசரமாக எடிட் பண்ணி போடுவார். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் கண்டினியூ பண்ண பார்ப்போம். எங்களால் ஏண்ட மட்டுக்கு நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுவோம். நிறைய பேர் கேட்குறாங்க, பர்சனல் லெவல்லையும் மற்றது இந்த குரூப்லையும் கேட்குறாங்க. ஷேக் நாங்கள் டைம் அவைலபிலிட்டியை பார்த்து நம்ம அதை செய்கிறதுக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் தரவேட்டி மேக்ஸிமம் ட்ரை பண்றோம். ரமதானுக்கு போறவங்க ஏதோ ஒரு வகையில குர்ஆன் சம்பந்தமான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு கட்டாயம் துவாக்கள்ல சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாரையும் தான் நாங்களும் உங்களுக்காக துவா செய்யறோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லாருடைய வேலைகளையும் ஏற்றுக்கொள்ளணும். எண்ட் ஆஃப் த டே அவன் கலாம விளங்கி கொள்றது, அவன் இதை படிச்சு கொள்றது தானே அந்த நோக்கம். அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் ஹைராக்கி தருவான் எல்லாத்தையும். இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளுமே ஷேக்? முடிச்சு கொள்ளுமே. ஓகே, ஜஸாக்குமுல்லா ஹைரன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் ஷேக் உங்களுக்கும் சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு பிரயோசனமான ஒரு வகுப்பாக அமையணும் நினைச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். பெருமதியான ஃபீட்பேக்கள் வரக்கொள்ள எங்களுக்கும் விளங்குது. இதை இன்னும் செய்யணுங்கிற ஒரு உற்சாகமும் வருது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். இந்த நாங்கள் செய்கிறத நாங்கள் நல்லது நினைத்து செய்துட்டு போகிறத உண்மையிலே நல்லதாக பிரயோசனமானதாக ஆக்கி தரத்துக்கும் இதில் முழு பயனையும் நாங்களும் இதை கேட்கக்கூடிய எல்லாருமே அடைஞ்சு கொள்றதுக்கும் அல்லாஹ் கிருபை செய்யணும். இது நோம்புடைய காலங்களில் குர்ஆனோட அதிகமாக தொடர்பை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக இது செய்கிறது. முழுக்க அவங்களோட தங்களோட சொந்த நேரங்களை செலவழிச்சே இதை செய்துட்டு வராங்க. ஷேக்மார்களும் அதில் ஈடுபடக்கூடிய மற்ற வாலண்டியர்ஸும் அல்லாஹ் எல்லாருக்கும் கிருபை செய்யணும். எல்லாரும் துவா செய்து கொள்வோம். இப்போ நோம்பு துறக்கிற நேரமாக ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் வீக்கும் ஒரு செஷன் ஒன்று நடக்குமே ஷேக்? இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் வீக்கும் இன்னொரு கிழமைக்குரிய அந்த விஷயங்களை நாங்கள் வாரக்கிழமையும் சண்டே இதே நேரத்தில் நாங்கள் சேர்ந்து செய்வோம். சூரா அசரோடையும் துவாவோடையும் முடிச்சுக்கொள்வோமே ஷேக்? ஓகே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. அந்த ஒரு பிரதர் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தார். அதுக்குரிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஷேக் அந்த வாய்ஸ் கிளிப்பாக நாங்கள் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.